ஹாய் மக்களே, வெல்கம் பேக் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருக்கீங்க நம்புறேன் மக்களே. எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே இல்லை மக்களே, எப்பயும் போல் டெலிவரிக்கு தான் மக்களே போய்கிட்டு இருக்கோம். டெலிவரி கொடுக்குறதுக்கு தான் மக்களே நம்ம வந்துட்டு லொக்கேஷன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே மட்டும் லொக்கேஷன் ஓடுது. நம்ம நேராக இப்போ பக்கத்தில் இருந்து எவ்வளோ 1 கிலோமீட்டரில் வீடு இருக்காங்க. இங்கே வர இதெல்லாம் காம்பவுண்ட் வந்து நேம் என்ன அராம்கோன்னு நினைக்கிறேன் மக்களே. அராம்கோவா? இல்லை அராம்கோ இல்லை மக்களே. படிச்சு வளையிற சந்தை தாண்டி போயிடாம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம். கெஸ் போயிட்டே இருந்துட்டா எங்கே ரைட்டு தானே, இதே தான் கெஸ். இங்கே பாருங்க, இந்த சைடு கூட எல்லாமே டபுள் ரோடு தான். ஸ்பீட் பிரேக்கர் இல்லையா? பாருங்க, எல்லாரும் வண்டி கழுவுறாங்க. நம்ம தான் வண்டி கழுவாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வண்டி கழுவி, ஏன்னா நேற்று பயங்கரமான மண்ணு காற்று மக்களே, செம்ம மண்ணு காற்று. புழுதி புயல் மட்டக்க மழை வேற பெஞ்சிருச்சா, மழையிலேயே அந்த மண்ணு காற்றும் பேஞ்சோம். அப்போ இது பண்ணோன்னா விழுந்தோன்னே வண்டி எல்லாமே நாரி போச்சு. என் ஓனரோட வண்டினா கன்றாவே நிற்கிது. அதனால் எப்படி இனிமேல் போயிட்டு கழுவுறதா இல்லை நாளைக்கு கழுவுறதான்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது மக்களே. கஃபீல் வந்து 3:30க்கு கிளம்புவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம்னா கழுவி முடிச்சுக்கலாம். 12 மணிக்கு வீட்டுக்கு போனோம்னா 1 மணி 1:30க்குள்ளே கழுவிடலாம் காரை. பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்ட்டு. என்ன சந்தை காணா? அந்த சந்தா நான் பாட்டுக்கு நேராக வந்துட்டேன் மக்களே. வீடியோ பார்த்துக்கிட்டே அப்படியே நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். இன்னைக்கு ரம்ஜான் ஆச்சு, 2வது நாள் மக்களே. இன்னைக்கு ரமலானில் வந்து 2nd டே. லொக்கேஷன் தப்புன்னு நினைக்கிறேன் கைஸ். லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் தப்புன்னு நினைக்கிறேன். தப்பான லொக்கேஷன் தானா? தப்பான லொக்கேஷன் தான் மக்களே. லொக்கேஷனே தப்பு. முடிஞ்சு மக்களே. இந்த வீட்டில் நம்ம டெலிவரியை கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. இவர் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா வந்துட்டு கன்று வச்சு காரை கழுவிக்கிட்டு இருக்காரு மக்களே. அவரும் நம்மளை மட்டக்க ஒரு டிரைவர் தான். கன்று வச்சு காரை கழுவிக்கிட்டு இருக்காரு. செம்மையாக காற்றடிக்குது. லைட்டாக இன்னும் மார்ச் எத்தனைன்னு தெரியல மக்களே, 12ன்னு நினைக்கிறேன். இன்னும் வெயில் ஆரம்பிக்கல, குளிராகவே தான் இருக்கு. இன்னும் செம்மையாக காற்றடிக்குது. சாப்பாடு எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து நடந்து ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். வெயிலாக அடிக்குது, குளிரவும் செய்யுது பயங்கரமாக. பாருங்க, நம்ம எப்பயும் ரூமில் நைட்டில் தான் அதிகமாக அந்த ரூமை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி தான் பகலில் காட்டுறேன். இங்கே நம்ம ஒரு ஆளுக்காக சாப்பாடு கொடுக்க சொல்லி நம்மளை சொல்கிறாங்க. இப்போ அடுத்து இன்னொரு ஆளுக்கு மொத்தம் 2 பேர் கொடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும். போய் எடுத்து கொடுத்துட்டு நம்ம சாப்பாடு வாங்க போகணும். நமக்கு வீட்டில் இருந்து வராது. நம்ம போய் ஏதாவது பள்ளிவாசல் போய் வாங்கிட்டாங்க உண்டு. போய் இன்னைக்கு பள்ளிவாசல்னு வாங்கிடுவோம் மக்களே. எங்கே இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு எங்கே இல்லை கைஸ், நம்ம பேசுகிற சவுண்டு வந்து சுத்தமாக கேட்க மாட்டேங்குதுன்ட்டு நிறையா கம்ப்ளைண்ட். நம்மளோட வாய்ஸ் வந்து அதிகமாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு திங்ஸை கொண்டு போய் இன்னொரு வீட்டில் கொடுக்குறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா நம்ம மேடத்துக்கு தெரியும் 5 மணிக்கு நம்ம வந்து சாப்பாடு வாங்க போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பள்ளிவாசலில் 5 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த ரம்ஜான் டயத்தில், நோம்பு டயத்தில் பள்ளிவாசலில் சாப்பாடு கொடுப்பாங்களா, நம்ம வீட்டுக்கு பின்னாடியே கொடுப்பாங்க. நான் மேடத்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அதனால் 5 மணிக்கு சாப்பாடு வாங்க போகணும், என்னை 5 மணிக்குள்ளே என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. 5 மணிக்கு அவங்களுக்கு தெரியும் நம்ம டிரைவர் வந்து 5 மணிக்கு வந்து போவாப்புல. அதனால் நம்ம 5 மணிக்கு விட்டுறணும் அப்படின்னு தெரியும். அதனால் நம்ம 5 மணிக்கு நான் விட்டுருவாங்க. இப்போ நம்ம போய் கொடுத்துட்டு 4:30க்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். மணி வந்து கரெக்டாக 4:05 ஆகுது. இங்கேருந்து போகிறதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 4:10க்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு வந்துடலாம் சீக்கிரமாக. 4:10க்கு முடிச்சோன்னா 4:20, 4:30க்கு வந்துடலாம். 4:30க்கு வண்டியை போட்டு போக வேண்டியதான். வீட்டில் மக்களை தலையணும். அப்படியே படுத்துருந்தோடு எந்திரிச்சு வந்துட்டேன். வெரி டேஞ்சரஸ் சிக்னல் மக்களே. கேமரா இதில் வந்து எப்படின்னா ஸ்பீடாக 60க்கு மேலே கிராஸ் பண்ணால் அடிச்சிடும், 30 தூக்கிடும். வெரி டேஞ்சரஸ் சிக்னல் கேமரா அது. இது பாருங்க, இதுனா வந்துட்டு யாருன்னா பிரிட்டிஷு அமெரிக்காக்காரங்க தங்கியிருக்க பில்டிங். இது பக்கத்துலேயே வந்து அமெரிக்கன் எம்பசியும் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் வந்து வீடியோ வந்து அடிக்கடி அதிகமாக பார்த்துருப்போம் மக்களை. ஏன் அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுவோம்.
இந்த ரோட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டோம். அங்கிட்டு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்குது, அதில் வந்து அதிகமாக நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். இங்கே அதிகமாக வந்து விஐபிசி இருக்க ஏரியான்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக அதில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு இதை போய் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூவாக இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. அங்கே சாப்பாட்டுக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, என்ன ஏதுங்கிற எல்லாத்தையும் இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோ எடுத்து இன்றைக்கி அப்படியே அப்லோட் பண்ணுவோம். மக்களே கிளம்பியாச்சு. அப்படியே வண்டியை ரிவேஸில் கொண்டு போயிட்டு அப்படியே திருப்பிடுவோம். பின்னாடி எந்த வண்டியும் வந்துடக்கூடாது. ஓகே கிஷ் மக்களே, அடுத்து இன்னொரு வேலை இருக்குது மக்களை. இதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஏதோ ஜாமானை கொண்டு போய் யாரோ ஒரு வீட்டில் வைக்க சொல்லியிருக்கான். போவோம். எங்கே வைக்கணும்னா அவங்க தம்பி வீட்டில் ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வைக்கணுமா மக்களே. கொண்டு போய் வைப்போம். ஏன் வந்து மைக் எதுவும் இதில் கம்ப்ளைண்ட்டாக? மைக் நல்லா தானே இருக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரில கைஸ். மைக்கை வந்து செக் பண்ணணும். இது வேறு டொடக்குன்னு ஆடுது. இந்த ஒரே ஒரு பேக்கை மட்டும் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் கைஸ். இப்போ நேராக போவோம் ரூமுக்கு. ரூமுக்கு இல்லை, நேராக வண்டியை போய் போட்டு இதை கொண்டு கொடுத்துட்டு இன்னொரு வீட்டில் இன்னொரு ஜாமான் இருக்கான், அதை கொடுத்துட்டு அடுத்து போயிட்டு தான் சாப்பாடு வாங்க போகணும். இன்னும் நம்ம மணி வந்து 4:16 ஆயிடுச்சு மக்களே. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும் மக்களே. எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டேடியத்துக்கு தான் மக்களே போய்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்க அந்த கடைசி பயலை கொண்டு வந்து ஸ்டேடியத்தில் இறக்கி விட்டோம். இறக்கி விட்டுட்டு கூப்பிட்றதுக்காண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம் கைஸ். ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு நான் ஆடியோ செக் பண்ணி பார்க்குறேன், என்ன கண்டிஷனில் இருக்குது, ஏன் வந்து ஆடியோ வந்து கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குதுங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் மக்களே. அது என்னன்னு எனக்கும் ஒன்றுமே புரியல, சரியாகவே தெரில என்னன்ட்டு. ஏன் ஆடியோ வந்து குவாலிட்டி வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரில மக்களே. இவ்வளோ நாள் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அந்த ஆடியோ வந்து கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆடியோ ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங்கில் நிறையா பேர் அதை சொன்னது வந்து ஆடியோ வந்து கொஞ்சம் சரியில்லைன்ட்டு. அப்புறம் இடையில கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் அதே ஆடியோ ப்ராப்ளம் வந்துருச்சு மக்களே. நேராக போக வேண்டியதாங்க. நேராக போய் கூப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே ஜல்லுன்னு வீட்டுக்கு வர வேண்டியதான். அதுக்கப்புறம் எதுவும் வேலை இருக்கா இல்லையாங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இங்கே தான் மக்களை இறக்கி விட்ருக்கோம். உள்ளே விளாண்டுட்ருக்கான். நம்ம இங்கே இறக்கி விட்டுட்டு நம்ம இப்படியே போயிட்டோம் மக்களே. நம்ம இப்படியே வெளில போயிட்டு கார்லேயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம காருக்கே வந்துட்டோம். திரும்ப கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு மைக் ஒன்று வாங்குவோம், ப்ளூடூத் மைக் ஒன்று வாங்கி கனெக்ட் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆடியோ குவாலிட்டி. மைக் எங்கே இருக்குன்னே தெரில மக்களே. இதுக்கு இந்த ஃபோனுக்கு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. காரை வந்து ரொம்ப தூரத்தில் போட்டிருக்கோம் கைஸ். அங்கே கிடக்கு காரு. ஏன்னா அங்கே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுட்பால் விளாட்றது தெரியும். விளாண்டு முடிச்சோன்னே வந்துட்டானா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம்ல. அதுக்காண்டி தான் மக்களே. செம்ம நாய்ஸு, ஓவர் நாய்ஸாக இருக்குது.